இன்னைக்கு என்ன புதுசுல நம்ம பார்க்க போறது இந்த கொரியன் டெசர்ட் தான். அதுக்காக நம்ம வந்திருக்கிறது நுன்சாரம் அப்படிங்கிற இந்த கொரியன் டெசர்ட் கஃபேக்கு தான். இந்த கடையில் என்னோட ஃபேவரட் டெசர்ட் என்ன அப்படின்னா பிங்சு தான். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தாலும் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோவை தான். பட் அதை தாண்டி பசங்களோட சாய்ஸ் எப்பயுமே சாக்லேட் ரிலேட்டடாக இருக்கும். இது ஒரு செல்ஃப் சர்வீஸ் கஃபே அப்படிங்கறனால ஆர்டர் பண்ணிட்டு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா நம்மளோட டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டரை போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒரு ஸ்மால் சைஸ் பிங்சு அப்படிங்கிறதுனால அன்னையான ப்ரைஸ் வந்து $14.90 ஆச்சு. ப்ரைஸ் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, சுகரும் ஃபுல்லாக லோட் ஆகி இருக்கிறதுனால போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த கடை பக்கம் இல்லை, இந்த ஃப்ளோர் பக்கமே போயிடாதீங்க. இல்லை சுகரை ரொம்ப கண்ட்ரோல்டாக தான் நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னாலும் இதே தான் கண்டிஷன் அப்ளைஸ். ஸோ ஃபுல்லாக ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் விப்டு க்ரீம், ஃப்ரெஷ் ஃப்ரூட், இதை தாண்டி கீழே பார்த்தீங்கன்னா ஷேவ்டு ஐஸ் இருக்கும். ஸோ சூப்பராக இருந்ததுனால நம்ம பசங்களுக்கும் ஒரு பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம். பட் என்னதான் இருந்தாலும் டைனிங் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டு. வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி மெல்டட் ஸ்டேட்டில் இருந்ததை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இனிமேல் போய் சாப்பிட்றதுனா சாப்பிட்டோம், இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணுறது பிடிக்குமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கொரியன் டெசர்ட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.